சட்டத்தின் நியமத்தின்படியும் சபையினுடைய அங்கே நியமத்தின்படியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வண்ணமாக இந்த பிள்ளைகளை வளர்ப்பீர்களா? ஆமேன். ஏனென்றால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒருவேளை உலகத்தை போல உலகத்தில் மனிதன் காரியத்தில் வளர்த்தா தேவன் உங்கள்கிட்ட தான் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். அதனால் நீங்கள் கத்தர்ற சமூகத்தில் வாக்குறுதியை கேட்டிருக்கிறீங்க. கத்தரும் ஜனமும் சாட்சியாக இருக்கிறார்கள். ஆமேன். கத்தர் தாமே இதை நினைவு கூறுவாராக. ஆமேன். நாங்கள் இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரெல்லாம் பின்னுக்கு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமேன். ஏன்னா நீங்களும் கரங்களை உயர்த்தி இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே பின்னால் அப்படி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி செய்யும். நன்றி. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே ஆண்டவரே, இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே, இந்த அருமையான குடும்பம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்டவுடனே அடையாளம் கண்டு இன்னைக்கு அதன் பேரிலே கிரியை செய்ய கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வயது எல்லையை பாராமல் கர்த்தருக்காக என் பிள்ளையை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளையை பாதுகாக்க கூடியவர் நீர் மாத்திரம் என்பதை அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே, தகப்பனோ தாயோ செல்ல முடியாத இடங்கள், பிள்ளை மறைமுகமாய் செய்கிற பாவங்கள், ஆண்டவரே வீட்டில் இருக்கும்போது செய்கிற பாவங்கள், வெளியிலே செய்யும் போது பாவங்கள், நண்பர்களோடு செய்கிற நேரத்திலே உம்மை விட்டு விலகி போகாத வண்ணம் அன்றைக்கு ஜோபு கர்த்தாவே ஒருவேளை இவர்கள் வெளியே போகும்போது பாவம் செய்யக்கூடும் என்று அறிந்து அந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஆட்டை பலியிட்டவனாயிருக்கிறான். அதே போல் அன்றைக்கு மெய்யான ஆடு நீராய் இருக்கிறபடினால் கர்த்தாவே இந்த பிள்ளையை ஆண்டவரே உம்மிடத்திலே உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அவர்கள் வந்தபடினாலே ஆண்டவரே இன்றிலிருந்து நீர் இந்த பிள்ளைக்கு பொறுப்பாளியா இருக்கிறபடினால் கர்த்தாவே இன்றைக்கு நீர் இந்த பிள்ளைக்கு மேய்ப்பனாயிருந்து நீர் நல்ல போதகராயிருந்து நல்ல வழிகாட்டியாயிருந்து கர்த்தாவே இந்த பிள்ளையை நீர் பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளையாக வளர்ந்து கர்த்தாவே ஒருவேளை உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரனாக வந்து கர்த்தாவே உமக்காக சேவை செய்யத்தக்கதாக உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை இந்த உலகத்திலே நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்நிய ஜனங்கள் மத்தியிலே இந்த பிள்ளை வெட்கப்படாத வண்ணம் நீர் பாதுகாத்து நீர் இந்த பிள்ளையை எதுவாக உண்டாக்கினீரோ எதுவாக வர வேண்டும் என்று நீர் தீர்மானித்தீரோ அந்த வண்ணமாக நீர் சித்தம் வைத்து நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளை ஆசீர்வதியும் யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். சரியா?